ஓகே, பையட்-சாவர்ட் லா நம்ம ஃபார்முலா, அதாவது நமக்கு தெரியும், அதாவது பையட்-சாவர்ட் லா ஃபார்முலா dB வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் இன் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிபி ஈக்குவல் டு நமக்கு ஹரிசானல் காம்பனண்ட் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆகிடுது. ஸோ வெர்டிக்கல் காம்பனண்டோட ரிசல்ட் தான் நமக்கு காஸ் தீட்டான்னு பார்த்தோம். ஸோ அதுதான் காஸ் தீட்டா. அது எந்த டைரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இசட் டைரெக்ஷனில். அப்போ இசட் டைரெக்ஷன் நமக்கு இசட் டைரெக்ஷனுங்கும்போது நமக்கு என்ன காம்பனண்ட் கிடைக்கும், கே காம்பனண்ட், அதாவது கே கேப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வெக்டர் ஃபார்முலா, பையட்-சாவர்ட் லாவோட வெக்டர் ஃபார்ம். இது வந்து மேக்னிடியூட் மட்டும் எழுதும்போது நமக்கு டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தீட்டாவோட சைன் தீட்டா, அதாவது ஐ வெக்டாருக்கும் டிஎல் வெக்டாருக்கும் தீட்டா பார்த்தீங்கன்னா 90. அப்போ சைன் 90 நமக்கு 0வாக இருக்கும். சாரி, சைன் 90 வந்து நமக்கு 1, சைன் 90 1. அப்போ இதில் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் ஃபைனலாக என்ன கிடைக்கும், அதாவது இந்த வேல்யூ கிடைக்கும், சைன் 90 1. இப்போ சைன் 90க்கும் போது இந்த டேம் நெக்லெக்ட் ஆயிரும். அப்போ நமக்கு டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடியல் சைன் ஐடியல் பை ஆர் ஸ்கொயர், ஐடியல் பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம, அதாவது இந்த டிபியோட வேல்யூ இந்த டேமில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த டேமில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மியூ நாட் பை 4 பை ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா கே கேப். ஓகே, இதில் வந்து கான்ஸ்டன்ட்லாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு இன்டெக்ரல் டேம் மட்டும் இன்டெக்ரல் பண்ணக்கூடிய டேம் மட்டும் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளியே எடுத்துடலாம். மியூ நாட் ஐ 4 பை, அப்புறம் டிஎல் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா கே கேப். ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டயக்ராம்லேருந்து நமக்கு காஸ் தீட்டா கண்டுபிடிக்கும். காஸ் தீட்டாவுக்கு நமக்கு தெரியும் அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போனைஸ். இப்போ அட்ஜசன்ட் சைடு பார்த்திங்கன்னா டயக்ராமில் ஆர், ஹைப்போனைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஆர் தான் வேணும். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ ஆறுங்கிறது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ ரூட்டுக்கு பதிலாக நம்ம ஹோல் பவர் 1/2 போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ, அதாவது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், இல்லை ரூட்டுக்கு பதிலாக ஹோல் பவர் 1/2. இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் டேம் மட்டும் வச்சுட்டு நம்ம மற்றெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்போ மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 பை இன்ட்டு ஆர் வெளியே எடுத்தாச்சு, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஹோல் பவர் 1/2 இருக்குது, இதில் ஹோல் பவர் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அப்போ வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 1 + 1/2 = 3/2, 1 + 1/2 = 3/2. அப்போ இன்டெக்ரல் டேம் பார்த்திங்கன்னா டிஎல் தான் இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இப்போ லிமிட் பார்த்திங்கன்னா 0 to 2πr. அப்போ சர்க்கிளுங்கம்மா. அப்போ அதாவது இனிஷியல் அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இனிஷியல் லென்த் வந்து 0, ஃபைனல் லென்த் வந்து டோட்டல் லென்த்து எவ்வளோ இருக்கும், 2πr. அப்போ நமக்கு தெரியும் டிஎலை வந்து இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஎலை இன்டெக்ரல் பண்ணால் இன்டெக்ரல் டிஎல் இஸ் ஈக்குவல் டு எல், இன்டெக்ரல் டிஎல் இஸ் ஈக்குவல் டு எல். லிமிட் பார்த்திங்கன்னா 0 to 2πr, லிமிட் 0 to 2πr. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். உங்களுக்கு தெரியும், மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இன்டெக்ரலில். அப்பர் லிமிட் என்ன, 2πr. எல்லுங்கிற டேமுக்கு போகிற 2πr சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் மைனஸ், ஃபார்முலாலே மைனஸ் வரும், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, 2πr மைனஸ் எல்லுக்கு பதிலாக 0. ஓகே, அப்போ நமக்கு இதில் 2πr மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 2πr தான். ஓகே, இந்த 2πr உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக இந்த டேம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த 2πக்கும் இந்த 4π கேன்சல் பண்ணும்போது இந்த 2π கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆறும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபைனலில் நமக்கு பாருங்கள்
B is equal to mu naught I divided by 2 pi into R square divided by R square plus Z square whole power 3 by 2 into K cap. The final என்ன சொல்கிறாங்க பாருங்கள், note that the magnetic field B points along the direction from point O to B. Suppose if the current flows the clockwise direction, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு டயக்ராமில் தெரியும். அதாவது ஆன்டி கிளாக்வைஸில் தான் நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சப்போஸ் நமக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போனால் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2ஓட அப்படி மாறுது. ஓகே, ஸோ அப்போ ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மார்க்கு. இது ஃபுல்லாக அன்றைக்கி ஹோம்ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.